யோ நைனா, மணி 8 ஆச்சியா? எங்கேயா கூட்டிகிட்டு போகிறேன் இந்த இருட்டில்? உங்கள் அம்மா ஒரு வாரமாக கோபமாக இருக்கா, அவளை ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். அதுக்காக தான் கூட வா கம்முன்னு. எப்பா எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணு. உனக்கு வராதெல்லாம் ட்ரை பண்ணி தேவையில்லாமல் மாட்டிக்காது. உன் வயசுக்கு எனக்கு நீ அட்வைஸ் பண்ணுற பார்த்தியா, அதுதான்டா கடுப்பாக இருக்குது. சரி சரி, என்ன சர்ப்ரைஸ்னு எதுவும் சொல்ல வேண்டாம். இந்த பக்கம் எதுக்கு போகிறேன்னு சொல்லுப்பா. இந்த பக்கம் ஒரு பெரிய மால் இருக்குடா, அந்த மாலுக்கு தான் போகிறோம். யோ நைனா, மால் இந்த பக்கம் எங்கேயா இருக்குது? அந்த பக்கம் இருக்கு. யாயா என்னை போட்டு சாவடிக்கிறேன். ஏன்டா இதை முதலையே சொல்ல மாட்டியாடா மால் அந்த பக்கம் இருக்குன்னு? நீ ஒரு நாள் பாரு என்கிட்ட நல்லா திட்டு வாங்க போகிற. என்னன்னு சர்ப்ரைஸ்ன்னு சொன்னால் அதை சொல்ல மாட்டாராம்மா, மால் எங்கே இருக்கணும்னு சொல்லுமா. வா இந்த பக்கம் போய் தொலைல. சேர்றா வா போலாம் வா. சும்மா தெரிஞ்சுக்கிறக்காக கேட்குறேன். அம்மாவுக்கு பர்த்டேவும் இல்லை, வேறு எந்த ஃபங்க்ஷனும் வரல. எதுக்கு சர்ப்ரைஸு? என் கல்யாண நாள் வரப்போகுதுடா, அதுக்காக தான் அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு. ஓஹோ, அப்படியா விஷயம்? உனக்கு இருக்குடி மாப்பிள்ள. ஏன்டா தம்பி, நீயே ஏதாவது ஐடியா சொல்லு, அம்மாவுக்கு என்ன வாங்கலான்ட்டு. உனக்கு தானே பிடிக்கும், இப்போல்லாம் உங்களோட தானே அதிகமாக பேசுகிறா. இப்போ நீ என்ன வாங்கிட்டு போனாலும் அம்மாவுக்கு பிடிக்காது. ஆனால் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதை வேணால் சொல்லிட்டா? சொல்டா, உங்கள்கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்க போகிறேன். நல்லதா ரோஸ் மாலை ஒன்று, ஒரு பெரிய மாலையாக வாங்கிக்கலாம். சரியா? ஒரு 2000 ரூபாய்க்கு பெரிய மாலையா. என்னது ரோஸ் மாலையா? எதுக்குடா ரோஸ் மாலை பெருசா? பின்னென்னாயா, கல்யாண நாள் முடிஞ்சு ஒரு வாரம் ஆகுது. அதனால தான் அம்மா கடுப்பாகவே இருக்குது. இது தெரியாமல் நீ சர்ப்ரைஸ் வேறு பண்ண போகிற. என்னது கல்யாண நாள் முடிஞ்சு ஒரு வாரம் ஆச்சா? சுத்தம். பயத்தில் பயந்து செத்துறாத. நான் ஒரு நல்ல ஐடியா வச்சுருக்கேன், போய் ட்ரை பண்ணு. என்ன ஐடியாடா இது? கொஞ்சம் சொல்கிறா, தலையெல்லாம் வலிக்குதுடா. நட, இந்த பக்கம் கடைக்கு போகலாம். நான் சொல்கிறேன், கடைக்கு போய் சொல்கிறேன். ஏன்னா நானும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். டேய் மகனே, கடைக்கு போகிற வரைக்கும்லாம் தாங்காதா? ஆல்ரெடி நான் ஒரு வாரம் என் உசுரை கையில் பிடிச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு இப்போ தான்டா தெரியுது. என்னன்னு சொல்லிடுறா தம்பி. அப்போங்கிற முறையில் உனக்கு ஒரு உதவி. நேராக கடைக்கு போ, பர்ச்சேஸ் பண்ணு, என்ன பிடிச்சிருக்கோ வாங்கு. வாங்கிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த பொருளுக்கு அட்வான்ஸ் கொடுத்த மாதிரி ஒரு பில்லை கேளு. கடைக்காரன் கண்டிப்பாக கொடுத்துருப்பான். ஏன்னா அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கும்ல, அவனுக்கு இந்த பிரச்சனைலாம் வந்திருக்கும்ல. அதனால் கொடுத்துருவான். டென்ஷன் ஆகாமல் அந்த பில்லை வாங்கி கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்துட்டு, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் போட்டேன், இவங்க தான் கொடுக்க டிலே பண்ணிட்டாங்க, சாட்சிக்கு என்னை கை காமிச்சிட்டு, வேறு வழியே இல்லை, நீ தப்பிச்சிருவ. உன் உயிர் இன்னைக்கு போகாது. டேய் பரவாயில்லடா, உனக்கு ஏதோ மண்டையில் மசாலா வேலை செய்யுது. என் உயிரை காப்பாற்றின மகனே, வாப்பா போய் அந்த பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வருவோம். அதெல்லாம் ஒன்றும் எனக்கு நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம். நான் கேட்குற டாய்ஸும் கேட்குற சாக்லேட்டும் வாங்கி கொடு. இல்லைன்னா பிளானை வீட்டில் போட்டு கொடுத்துருவேன். பார்த்து தம்பி, நான் கொஞ்சம் வேற மாதிரி நினச்சேன்டா, நீ சும்மா எதுக்கும் வண்டியை ஓட்ட மாட்டேன்னு நினச்சேன். சரி வா, போய் தொலைவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம அப்பாவை காப்பாற்றிட்டோம். இந்த மாதிரி ஏதாவது நீங்களும் காப்பாற்றிருந்தீங்கன்னா கமெண்ட் போட்டு விடுங்க.